ஒரு புலவர் இந்த நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்துக்கும் 5 மலைகள் இருப்பதாக ஒரு கவி பாடி இருக்கிறார். அது என்ன 5 மலை? பஞ்சாட்சர மலை ஒரே இடத்துல இருக்கான்னா இல்ல. பொதிகை மலை, அத்திரி மலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி மலை, பர்வதமலை. இந்த 5 மலையிலும் இருக்கிற சிவன் அருள் புரிகிறான் அப்படிங்கிறதுனால பஞ்சாட்சர மலை என்று ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல குறிப்பா நம்ம இன்னைக்கு அத்திரி மலை எடுத்துக்கலாம். அத்திரியுடைய சிஷ்யர் தான் கோரக்கர். அத்திரியுடைய மனைவி அனுசூயா மகா பதிவிரத்தை. அதனால இந்த பதிவிரத்தை வரிசையில அனுசூயாவை சொல்லாமையே இருக்க மாட்டாங்க. சீதைக்கு தன்னுடைய நகைகளெல்லாம் கூட அவ போட்டதாக ஒரு வரலாறு இருக்கு. அந்த அனுசூயாவை அழைத்து கொண்டு இந்த மலையில் வந்து அவர் தங்கி இருந்து வெகுநாள் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது. கோரக்கர் அவருடைய மாணவர் என்பதனால் அவருக்கு அங்க ஒரு கோவில் கட்டி இன்றளவும் இருக்கிறது. அங்க என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, யார் போனாலும் எங்கிருந்தோ ஒரு விதமான ஒரு காற்று வந்து நமக்கு மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த காத்து அடிச்ச உடனே புத்துணர்ச்சி பெறுகிறது. அது எப்படி விஞ்ஞானிகளால என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அதை விட ஆச்சரியம், அங்க அமிர்த வர்ஷினின்னு ஒரு ஒரு மரங்கள்லாம் இருக்கான். அந்த மரங்களோட பேர் அமிர்த வர்ஷினி. எப்படின்னு கேட்டாக்க, சித்திரை மாசம் முதல் 5 நாளும் பங்குனி மாசம் கடைசி 5 நாளும் அப்படியே மழையா பொழியுமா. அந்த மரத்துல இருந்து ஒரு விதமான வாசனையோட மழை பொழியுமா. இத விஞ்ஞானிகள்லாம் எப்படிரா இப்படியெல்லாம் மழை பெய்யுது, அந்த மரத்துல மட்டும் இந்த 5 நாளும் இந்த 5 நாளும் எப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதுல அந்த மரத்திற்கு மட்டும் உரித்தான கண்ணுக்கு தெரியாத சிறிய சிறிய பூச்சிகள் அந்த பட்டையில் உள்ள வாசனை மிக்க ஈரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மரத்து மேலே இருந்து அந்த அந்த எடுத்துக்கொண்ட அந்த நீரை தெளிக்கின்றனமா. இன்றளவும் அது நடந்துட்டு இருக்கு. நம்ம எப்பவான அத்திரிமலை போனோம்னா இது கண்டிப்பா பார்க்கணும். இந்த அத்திரிமலையில அமிர்தவர்ஷினி மரத்திலிருந்து இது எப்படிரா அப்படின்னு கேட்டாக்க, கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளால் நீர் உறிஞ்சப்பட்டு, மரத்திலிருந்து நீர் உறிஞ்சப்பட்டு மரத்தின் மேலே இருந்து மழை போல் பொழிகிறது. அப்படின்னா இந்த அத்திரிமலைக்கே இவ்வளவு சிறப்புனா இன்னும் பொதிய மலை சிறப்பெல்லாம் நமக்கு தெரியும். வெள்ளியங்கிரி, சதுரகிரி, பர்வதமலைன்னுட்டு இந்த பஞ்சாட்சர மலைகளை பற்றி அந்த கவிஞன் பாடலைன்னா இன்னைக்கு நான் இந்த கவிஞன்களோடு இதையும் சொல்லியிருக்க முடியுமா? ஆக மொத்தம் முடிகிற போது இந்த பஞ்சாட்சர மலைக்கு நம்ம போயிட்டு வருது சந்தோஷத்தை தரும் நான் நினைக்கிறேன். நீங்க முடிஞ்சா போயிட்டு வாங்க.